யோவான் 1:29 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் சாணன் சொல்லியிருந்தான். அப்போ பலியாக கொடுக்கப்படும் ஆடுகள், பலியாக கொடுக்கப்படும் ஆடுகள் யாவும் ஆதியாகமம் 3:15 கூறப்பட்டிருக்கும் ஸ்திரியின் வித்து. அப்போ இயேசுதான் ஸ்திரியின் வித்து. ஸ்திரியின் வித்து அவர் பலிபீடத்தில் சிலுவையில் என்ன செய்வார் என்பதையும் பிரதிபலித்தது. மறுபடியும் சொல்லுகிறேன், பலியாக கொடுக்கப்பட்ட சகல ஆடுகளும் ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்டது போல ஸ்திரியின் வித்தை பிரதிநிதிப்படுத்தினது. அதே நேரம் பலிபீடம் எல்லாம் சிலுவையை பிரதிநிதிப்படுத்தினது. அப்போ ஆடுகள் பலியாக கொடுக்கப்பட்டது, பலி இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்தது, பலிபீடம் சிலுவையை பிரதிபலித்தது. அப்போ கிறிஸ்து வரும் வரையும் கோடிக்கணக்கான ஆடுகள் பலியாக கொடுக்கப்பட்டன. ஆனாலும் அந்த ஆடுகள் வரப்போகிற ஸ்திரியின் வித்தை சுட்டி காட்டி அந்த ஸ்திரியின் வித்து என்ன செய்வார் என்பதை பிரதிபலித்ததே அன்றி அந்த பாவத்தையும் பாவ செயல்களையும் முற்று முழுதுமாக அப்புறப்படுத்த முடியவில்லை என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். அப்போ அந்த நேரத்தில் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட பலிகள் யாவும் என்ன மாதிரி என்றால் ஸ்திரியின் வித்தை பிரதிபலித்தது. ஸ்திரியின் வித்து என்ன செய்வார் என்பதை பிரதிபலித்தது. ஆனால் அந்த பாவத்தையும் பாவ செயல்களையும் அந்த பலிகளினால் அப்புறப்படுத்த முடியாமல் போய்விட்டது. அப்போ அப்புறப்படுத்தினது இயேசு கிறிஸ்து தான் அப்புறப்படுத்தினார். இதைத்தான் யோவான் சாணன் இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னான்.